டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு வழங்கிய ஏல உத்தரவை ரத்து செய்ய அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி கிராம மக்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அவர்களை நேரடியாக சந்தித்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததோடு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழக அரசு எங்கும் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். சுரங்க விவகாரத்தில் மத்திய அரசு செய்தது தவறு என கண்டிப்பதாக குறிப்பிட்ட அவர் அரிட்டாப்பட்டியை பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய மண்டலமாக அறிவித்து சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்தாங்க 2023 ஆகஸ்ட் மாசத்துல என்ன பண்ணாங்க, இந்தியாவில் ஏதாவது ஒரு சுரங்கம் தொடங்கினா அதுக்கு ஏலம் விடுவது மத்திய அரசு கடமை தான், மாநில அரசு ஏலம் விட முடியாதுன்னு சொல்லி சட்டம். அந்த சட்டத்தை எதிர்த்துதான் தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம் எழுதல. 3 மீட்டிங் மத்திய அரசு நடத்தினாங்க. எதுக்கு? இந்த பகுதியில டங்ஸ்டன் சுரங்கம் வரணும்னு. அந்த 3 மீட்டிங்லயும் தமிழ்நாடு சார்ந்த அதிகாரிகள் அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. வல்லாளப்பட்டியில இருந்து, அரிட்டாப்பட்டியில இருந்து, நாயக்கன்பட்டியில இருந்து இங்க இருக்கிற கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என சட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வரணும். இதுதான் இன்னைக்கு தீர்வு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.